பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லைக்கான எபிசோடில் பாண்டியன் வந்து கோமதியை சொல்லுவாங்க, அவங்க அண்ணனை போய் பாரு, ராஜியும் கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கதிர் சொல்லுவாங்க, மாமாவை வந்து கொஞ்சம் நடக்க சொல்லு, அதுக்கப்புறம் நிறையா ஜூஸ் ஐட்டங்கள் தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பழம்லாம் நல்லா வாங்கிட்டு போங்க, அதை ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா 2 பேருமே கிளம்புவாங்க பழம்லாம் வாங்கிட்டு போய். அப்போ 2வது அண்ணன் இல்லை, இதான் கரெக்டான டைமுன்னு உள்ளே போவாங்க. பாட்டி தான் இருப்பாங்க. என் பொண்ணும் பேத்தியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. மருமகள்கிட்ட கூட்டிகிட்டு போய் என் பையனை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தூங்கிட்டு இருப்பார். அவங்க ஒய்ஃப் தான் எழுப்புவாங்க. ராஜி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக வரப்போகிற, இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணலாமா, ஸ்ட்ராங்காக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா கரெக்டாக குமார் வந்துடுவார். இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு வெளியே போவார். அதுக்கப்புறம் ராஜி வந்து அவங்க அப்பாவை வாக்கிங் வழியை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ பாண்டியன் வந்து சொல்வார், உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் நான் பேசணும், நீ உள்ளே போமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. கதிர் சொன்னானான்னு கேட்டால் இல்லை, அவன் என் பையன் சொல்ல மாட்டான், எனக்கு வேற ஒரு ஆள் மூலியமாக தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் உள்ளே போகலான்னு சொல்லி திரும்பும்போது கீழே உள்ள பார்ப்பார். கரெக்டாக பாண்டியன் வந்து தாங்கி பிடிச்சிருவார். இதை குமரவேல் பார்த்துட்டு நம்ம அப்பா கிட்ட சொல்லணுமென்னு சொல்லி யோசிச்சுட்டே வருவார். இதோட நெக்கான எபிசோட் முடியுது.